சிறையில் அடைக்கப்பட்ட பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் ஆதரவாளர்கள் பாகிஸ்தான் தலைநகரை நோக்கி பேரணி, காவலர்களுடன் மோதல். பாகிஸ்தானில் உச்சக்கட்ட பதற்றம். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை சிறையிலிருந்து விடுவிக்க கோரி அந்த நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான அவரது ஆதரவாளர்கள் தலைநகர் இஸ்லாமாபாத் நோக்கி பேரணியாக செல்கின்றனர். இதனால் அங்கே உச்சக்கட்ட பதற்றம் நிலவுகின்றது. இஸ்லாமாபாத்தில் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஏற்பட்ட மோதலில் அதிகாரிகள் மீது கற்கள் வீசப்பட்டதாகவும் பதிலடியாக காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதாகவும் கூறப்படுகின்றது. பாகிஸ்தான் முழுவதும் இருந்து இஸ்லாமாபாத்தில் பல ஆயிரக்கணக்கானோர் திரள்வார்கள் என்பதால் நிலைமை இன்னும் கடினமாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிய இந்த போராட்டத்தை தடுக்கும் முயற்சியில் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டன. சில பகுதிகளில் தொலைபேசி சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இம்ரான் கான் தனது ஆதரவாளர்களுக்கு போராட அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து இந்த போராட்டம் தொடங்கியது. அரசாங்கம் தங்கள் கோரிக்கைகளை பூர்த்தி செய்யும் வரை இஸ்லாமாபாத்தில் தொடர்ந்தும் இருக்குமாறு தனது ஆதரவாளர்களுக்கு விடுத்த செய்தியில் இம்ரான் கான் கூறியிருந்தார். இம்ரான் கான் தற்போது ஊழல் குற்றச்சாட்டுக்காக 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்து வருகின்றார். அந்த குற்றச்சாட்டை அவர் தொடர்ந்து மறுத்து வருகின்றார். பிரதமராக இருந்தபோது கிடைத்த பரிசு பொருட்களை விற்றது குறித்து அரசுக்கு முறையாக தெரியப்படுத்த தவறியதாக தொடரப்பட்ட வழக்கில் இம்ரான் கான் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் கிரிக்கெட் வீரராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய அவர் 2018 பாகிஸ்தான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் ராணுவத்துடன் ஏற்பட்ட முரண்பாட்டுக்கு பிறகு 2022 நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் மூலம் அவர் வெளியேற்றப்பட்டார். 71 வயதான இம்ரான் கான் தன் மீதான குற்றச்சாட்டுகள் அரசியல் நோக்கம் கொண்டவை என்று கூறுகின்றார். இம்ரான் கான் சிறையில் இருந்தாலும் அவருக்கு எதிராக புதிய வழக்குகள் தொடரப்பட்டாலும் பாகிஸ்தான் அரசியலில் இன்னும் அவர் செல்வாக்கு செலுத்துகின்றார். இம்ரான் கானை விடுவிக்க கோரி இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் பேரணியில் அவரது மனைவியும் முன்னாள் பாகிஸ்தானின் முதல் பெண்மணியுமான புஸ்ரா பீபியும் பங்கேற்றுள்ளார். கடந்த ஜனவரியில் இம்ரான் கானுடன் புஸ்ராவுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் அக்டோபர் மாதத்தின் இறுதியில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட புஸ்ரா பீபி ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு வாகன அணிவகுப்பில் பங்கேற்றார். தனது வாகனத்துக்குள் இருந்தவாறு மைக் மூலம் பேசிய அவர் இஸ்லாமாபாத் செல்லும் வழியில் ஓய்வெடுக்க நின்றிருந்த ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தினார். உங்கள் வாகனங்களை விட்டு வெளியே வர வேண்டாம், நமது இலக்கை அடைய இன்னும் வேகமாக செல்வோம், நாம் நேரத்தை வீணடிக்க கூடாது என்று அவர் பேசினார். இம்ரான் கானை திரும்ப அழைத்து வர நாம் இங்கு வந்துள்ளோம். அவர் இல்லாமல் நாம் திரும்ப மாட்டோம். உங்கள் வாகனங்களில் ஏறுங்கள், அப்போதுதான் நாம் விரைவாக இலக்கை அடைய முடியும் என்று அவர் கூறினார். இந்த வாகன அணிவகுப்பு திங்கட்கிழமை காலை இஸ்லாமாபாத்துக்குள் நுழையும் என்று பெஷாவார் பிராந்திய தலைவர் அர்பாப் ஆஷிம் தெரிவித்திருந்தார். இம்ரான் கான் ஆதரவாளர்களின் இறுதி இலக்கு மத்திய இஸ்லாமாபாத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய நகர சதுக்கமான டி சவுக் ஆகும். பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம், நாடாளுமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் உட்பட பல குறிப்பிடத்தக்க அரசாங்க கட்டிடங்களுக்கு அருகில் இந்த சதுக்கம் அமைந்துள்ளது. சில சமயங்களில் டெமோக்ரசி சவுக் என்று குறிப்பிடப்படும் இந்த சதுக்கம் பெரும்பாலும் அரசியல் பேரணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. இது 2 முக்கிய சாலைகளில் அமைந்துள்ளதால் டி சவுக்கில் நடத்தப்படும் பெரிய கூட்டங்கள் இஸ்லாமாபாத்தில் போக்குவரத்தை பலமுறை முடக்கியுள்ளன. இம்ரான் கான் ஆதரவாளர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையிலான மோதல்கள் பற்றிய தகவல்கள் இரு தரப்பிலிருந்தும் தொடர்ந்தும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. போராட்டக்காரர்கள் தங்கள் மீது கற்களை வீசுவதாகவும் இதனால் காயமடைந்த 14 அதிகாரிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் இம்ரான் கான் ஆதரவாளர்கள் போலீசார் தங்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தங்கள் மீது தடியடி நடத்துவதாக குற்றம் சாட்டியிருக்கின்றனர். திங்கட்கிழமை காலை இஸ்லாமாபாத் முழுவதும் 10க்கு மேற்பட்ட போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர் என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். குறிப்பாக மத்திய இஸ்லாமாபாத்தில் பல முக்கிய அரசாங்க கட்டடங்களுக்கு அருகே உள்ள டி சவுக் என்ற மிகப்பெரிய சதுக்கத்தில் குறைந்தது 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஞாயிற்றுக்கிழமை பேசிய பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மஹுசின் நக்வி டி சவுக்கை போலீசார் கண்காணித்து வருவதாகவும் சதுக்கத்தில் நுழையும் எவரையும் போலீசார் கைது செய்வார்கள் என்றும் கூறினார். இஸ்லாமாபாத்தில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அந்நகரம் இன்று நவம்பர் 25 பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகாசென்கோவை வரவேற்கவும் தயாராகி வருகின்றது. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு வர்த்தகம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட கடந்த செப்டம்பர் மாதத்தில் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து லுகாசென்கோவின் இந்த 3 நாள் பாகிஸ்தான் பயணம் நடைபெறுகின்றது. எரிசக்தி, போக்குவரத்து, இயற்கை வளங்கள் மற்றும் அவசரகால சூழ்நிலைகளுக்கான பெலாரஸ் அமைச்சர்களும் லுகாசென்கோவுடன் வந்துள்ளனர். போராட்டக்காரர்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்பதற்கான காரணங்களில் ஒன்றாக இந்த அரசு பயணத்தை பாகிஸ்தான் அதிகாரிகள் மேற்கோள் காட்டியுள்ளனர். வியாழக்கிழமை நவம்பர் 21 அன்று இந்த போராட்டம் சட்டவிரோதமானது என்று இஸ்லாமாபாத் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. நீதிமன்ற உத்தரவில் பெலாரஸ் அதிபரின் பயணம் குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெலாரஸ் தூதுக்குழுவின் பாதுகாப்பு மற்றும் அதன் சுதந்திரம் மிக முக்கியமானது மற்றும் ஒரு நட்பு நாட்டுடனான
இடையிலான உறவுகளை நேரடியாக உள்ளடக்கியது. எனவே இரு நாட்டின் நலன் சம்பந்தப்பட்டது என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது.